9 பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 9 பொருத்தத்தில் எதுவுமே எனக்கும் அவருக்கும் மேட்ச் ஆகுது. நான் ஒரு வேறு எக்ஸ்ட்ரீம், அவர் ஒரு வேறு எக்ஸ்ட்ரீம். ஆனால் அவர் வந்து பர்ஃபெக்டான ஆள், ரொம்ப டிசிப்ளினான ஆள். ஆனால் நான் வந்து எல்லாத்துலேயுமே இம்பர்ஃபெக்ட். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து இம்பர்ஃபெக்ட் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு 2 வேறு போல்ஸில் இருக்கவங்கள ஒரு அரேஞ்ச் மேரேஜ் வந்து இணைக்குது. ஆனால் அவர் என் மேலே ரொம்ப கேரிங், அதெல்லாம் ஓகே. ஆனால் வீட்டுக்குள்ளே காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லா விஷயத்துக்குமே வந்து ஆர்கியூமெண்ட்டுக்கு போகும். அவர் வந்து ஓவர் டிசிப்ளின். எப்படின்னா அதை ஓசிடின்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் பண்ணுறது கரெக்டு தான். ஆனால் நான் வந்து பெட்டில் தூங்கினா தான் எனக்கு தூக்கம் வரும். அதை ஒன்று தவிர மீதி எல்லாத்தையுமே நான் மாற்றிக்கிட்டேன். என்னோட டாப் டு பாட்டம். இப்போ முட்டை ஆம்லேட் போடுறதுக்கு உடைக்கிறோம். அந்த முட்டை ஆம்லேட் போட்ட உடைச்ச அந்த ஓடு இருக்கு இல்லைங்களா, அதை தூக்கி இப்படி குப்பையில் போடுவோம்ல, அவர் அப்படி போட மாட்டார். அந்த முட்டை ஓட லைனாக அடுக்கி வச்சு அவர் உள்ளே போடுவார். சீரியஸா இதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் முட்டை ஓடுக்கு வலிக்குமா? அது அப்படி இல்லை சார். ஆக்சுவலி முட்டை ஓட அது போடணும்னு நான் போடல. அந்த முட்டை உடைச்சதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் ஜெல் இருக்குல்ல சார், ஒயிட் ஜெல்லு, அதை நான் எடுத்து போட்டதுக்கப்புறம் அப்படி இருக்கும், போடுவேன், அது மேலே நிற்கும், அவ்வளோதான். நான் வந்து 10 முட்டையை அடுக்கி போடுற ஆள்லாம் கிடையாது, சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்துருக்கேன் சார். அதுக்கப்புறம் நான் வந்து பயங்கர பெட் லவர், அவர் வந்து நான் வெஜிடேரியன். ஸோ நான் வந்து கல்யாணம் ஆன புதுசில் ஒரு சிக்னலில் நிற்கும் போது ஒரு பெட் ஷாப் இருந்துச்சு. அதில் ஒரு முயல் அழகாக இருந்துச்சு. அந்த முயல் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அது நீ அடிச்சு சாப்பிட்ருக்கியா, அது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு அவர் சாப்பிட்றாரு. அவர் அப்படி சொல்கிறாரு. எனக்கு அப்படியே என்னடா இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி இல்லைங்க, முயல்கறி சாப்பிட்றது தப்பு ஒன்றும் கிடையாது, அரசாங்கமும் தடலாம் பண்ணல. இப்போ ஒருத்தங்க முயல் செமையா இருக்குல்லன்னா அடிச்சா செமையா இருக்கும் அப்படின்னா அது வெறுப்பேத்துற வேலை இல்லையா? ஆக்சுவலாக அது விளையாட்டுக்கு சொன்னதுதான்.